வெல்கம் டு ஜிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் சாண்ட்விச். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் போலாங்களா? 2 பேக்கெட் மஷ்ரூம் வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு 3/4 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 3/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 5 பல் பூண்டை வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாயை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்திருக்கேன். உப்பு, அப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி சீஸில் செய்யறதுனால சீஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 5-6 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். ப்ரெட்டுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்காக காளான் கிரேவி செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா? ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சாச்சு. அதில் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டு வெட்டி வச்சிருந்த பூண்டையும் பச்சை மிளகாயும் போட்டு ஒரு வதக்கிட்டு பெரிய வெங்காயத்தை போட்டு அதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்குள்ளே வரமிளகாத்தூள் போட்டு அதையும் ஒரு பரட்டிட்டு இப்போ வெட்டி வச்சிருந்த காளானை போட்டு அதையும் நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி பரட்டிட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு மூடி வைக்கலாம். 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு பார்த்தா அதுவே தண்ணி விடும். தண்ணி விட்ட பிறகு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லி தலையும் மிளகுத்தூளும் போட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு பட்டர் போட்டு இறக்கிட்டால் உள்ள ஸ்டஃபிங்க்கான காளான் ரெடி. இப்போ சாண்ட்விச் மேக்கரில் கொஞ்சம் பட்டர் நல்லா தடவிட்டு அதில் ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டை வச்சு அது மேலே நம்ம என்ன பண்ணுறோம், காளான் கிரேவி செஞ்சு இல்லைங்களா, அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு சீஸ் ஒரு பீஸ் வச்சு அதுக்கு மேலே ஒரு 100 ப்ரெட்டை வச்சு அது மேலே கொஞ்சம் பட்டர் தடவி க்ளோஸ் பண்ணிட்டா ரெட் கலர் இண்டிகேட்டர் லைட் எரியும். அது வந்து எப்போ க்ரீனாக மாறிச்சோ அப்போ ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு பரிமாறிட்டு காமிக்கிறேன். மஷ்ரூம் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.